டாக்டர். டாக்டர், நான் அர்ஜுனை பார்க்கணும். அவன் எப்படி இருக்கான்? அது அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படும் போது நம்மளோட ஹார்ட் பீட் அதிகமாகும். சம்டைம்ஸ் அது மேசிவ் கார்டியாக் அரெஸ்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்ன டாக்டர் என்ன சொல்றாரு? கேளுங்க டாக்டர் என்ன சொல்றாரு. ஐ அம் வெரி சாரி. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். ராஜேஷ், என்ன சொல்ற? அத ஹார்ட் அரெஸ்ட்டுங்கிற? ஏதோ சின்ன மயக்கம் தானப்பா. ஏதாவது செய்ப்பா. இல்லை சார். அவன் ஸ்டேட் சாம்பியன்றாடே. நாங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்டா. அதை போடா. மயக்கண்டா அது சார். அவனுக்கு மயக்கண்டா. நீ போய் சரி பண்ற. அதை வெரி சாரி சார். அவன் தூங்குறான்டா. எழுப்பி விடுங்கடா. சார் வாங்க சார். உட்காருங்க மேடம். உட்காருங்க. உட்காருங்க சார். பாரதி, வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? இருக்கோம் சார். உங்கள் வாழ்க்கையோட கடினமான பகுதி இது. காலம்தான் சார் எல்லாத்துக்குமே மருந்து. சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பேன் சார். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. என்ன விஷயம் சார்? திரும்பவும் அர்ஜுனை ஞாபகப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்துறதா நினைக்க வேணாம். இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டேல அர்ஜுன் நினைவா ஒரு டிராஃபி தரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும் சார். எங்கள் பிள்ளையை பெருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார். இதுக்கான மொத்த செலவையும் நாங்களே ஏற்றுக்கிறோம் சார். இல்லை சார், டிராஃபியெல்லாம் கூட நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தி கொடுத்தா அதுவே ரொம்ப சந்தோஷம். வரோம். கண்டிப்பா வரும். ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் 2 பேரும் அவசியம் வரணும். வரோம். வரும் சார். என்னங்க, அர்ஜுன் இருக்கிற வரைக்கும் எல்லா பசங்களுக்கும் ஒரு அகாடமி ஓபன் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. அவன் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனோட ஆசையை ஏன் நாம நிறைவேற்ற கூடாது? அவனோட பேர்ல ஒரு அகாடமி ஓபன் பண்ணலாமே. பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். அதாவது எழுமின் விழிமின், குறிக்கோளை அடையும் வரை ஓயாது உழைமின். இது மகான் விவேகானந்தருடைய வார்த்தைகள். உடலினை உறுதி செய். இது மகாகவி பாரதியின் வாக்கு. கீதையை படிப்பதை காட்டிலும் கால்பந்து விளையாட்டில் சொர்க்கத்தை காண்பீர்கள். இந்த வீர முழக்கத்தை இட்டவரும் சுவாமி விவேகானந்தர் தான். திறமை இருந்தும் வாய்ப்பில்லாத மாணவர்களை ஊக்குவிக்கணுன்றது தான் என்னோட மகன் அர்ஜுனுடைய ஆசையாகவே இருந்துச்சு. அதோட ஆரம்பம் தான் இந்த அர்ஜுன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. அர்ஜுன் தான் எங்கள் உலகமாகவே இருந்தான். அவனுக்கு பிறகு அவனோட பேரில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த அகாடமி தான் எங்கள் 2 பேருடைய உலகம். இனிமே இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியை ஆரம்பிக்கிறதுக்கு பக்கபலமாகவும் முழு உறுதுணையாகவும் இருந்த என்னுடைய மனைவி பாரதிக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். ஐயா அப்துல் கலாமுடைய
வார்த்தைகள். கனவு காணுங்கள். அந்த கனவுகள் உங்கள் எண்ணங்களாகட்டும். அந்த எண்ணங்களே செயல்களாகட்டும். வெற்றி உங்களுக்கு வசமாகட்டும். இப்ப அடுத்தது ஏன் பேரை சொல்லி கண் கலங்குவார் பாரு. நன்றி, வணக்கம். நீங்க உங்க பேரை சொல்லவே இல்லை. அகாடமி எவன் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ரெடி பண்ணி நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்ண இது என்ன கார்மெண்ட் பிசினஸ்? அகாடமியை பத்தி என்னையா தெரியும் அவனுக்கு? என்ன தெரியும்? ஆமாம் சார். தத்துவம் பேசி அந்த கோச் முருகனை வேற தள்ளிட்டு போயிட்டான். ஆனா சம்பத்து, அந்த விஸ்வநாத அகாடமியில ஒரு பய ஜெயிக்க கூடாது. ஒரு பய. சார், உங்களை மீறி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது சார். சொல்லாத. சரி. டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. பல தடைகளை தாண்டி தான் நாம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த டோர்னமெண்ட்ல நீங்க எல்லாரும் உங்க பெஸ்ட்டை கொடுக்கணும். ஓகே? குட். கரெக்டா இருக்கணும். ஓகே?